இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மாடல் கொஸ்டின் பேப்பர் எலக்ட்ரிக்கல் மெஷின்ஸ் 1. இது வந்து ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பேப்பர்ஸ். இதில் மொத்தம் வந்து 2 மணி நேரம் எக்ஸாம், 60 மார்க்குக்கு. பார்ட் ஏல 20 1 மார்க்ஸ் கொஸ்டின் கேட்பாங்க. பார்ட் பியில் வந்து 8 2 மார்க்ஸ் கொஸ்டின் கேட்பாங்க. நம்ம எனி 5 2 மார்க்ஸ் கொஸ்டின் எழுதணும். பார்ட் சியில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 5 10 மார்க்ஸ் கொஸ்டின் கேட்பாங்க. நம்ம வந்து எனி 3 10 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து எழுதணும். மொத்தம் வந்து 60 மார்க்கு. எல்லாருமே செமஸ்டர் எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அக்டோபர் 2025 செமஸ்டர் எக்ஸாமுக்கு. இப்போ நான் கொடுக்கக்கூடிய இந்த மாடல் கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை எந்த கொஸ்டின்ஸையும் மிஸ் பண்ணாமல் தரோவாக படிச்சுட்டு போங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து செமஸ்டர் எக்ஸாமுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஈஸியாக வந்து பாஸ் பண்ணிடலாம், நல்லா ஸ்கோர் பண்ணிடலாம். இந்த 1 மார்க்ஸ்க்கெல்லாம் வந்து ஆன்சர் வந்து முதல்ல நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதை பார்த்துங்க, இது என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்குன்னு பாருங்கள். இதுக்கெல்லாம் ஆன்சர் வந்து நல்லா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதை ஃபஸ்ட் நீங்கள் நல்லா தரவு பண்ணுங்கள். இது தரவு பண்ணி படிச்சிங்கனாலே கண்டிப்பாக நீங்கள் செமஸ்டர் எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி மாடல் கொஸ்டின் பேப்பர் சம்மந்தமான அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் சரவணகுமார் மேக்ஸ்ங்கிற சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது எல்லாமே வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ். இதில் 1 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் 4 ஆப்ஷன் அவங்களே கொடுத்துருவாங்க. நம்ம கரெக்டான ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணணும். அடுத்து வந்து பாருங்கள், இது வந்து 20 1 மார்க் கொஸ்டின் சொல்லணும்னு பார்த்தீங்களா. இப்போ இதெல்லாம் வந்து என்னென்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். 20 1 மார்க் ஆச்சுங்களா. இது வந்து 2 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ். பாருங்கள், 8 2 மார்க்ஸ் கொஸ்டின் கேட்குறாங்க. இதில் நம்ம வந்து எனி 5 ஏதாவது 5 2 மார்க்ஸ் கொஸ்டின் எழுதிடலாம். சரிங்களா. அடுத்து பார்ட் சி வந்து 10 மார்க்ஸ் கொஸ்டின். ரொம்பவே முக்கியமான கொஸ்டின்ஸ். இதில் இருக்கக்கூடிய எந்த கேள்வியும் தயவு செஞ்சு மிஸ் பண்ணாதீங்க. நல்லா தரவாக படிச்சுட்டு போங்க. கண்டிப்பாக உங்களுக்கு செமஸ்டர் எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.